स्वस्ति भिरति दुर्गाणि विश्वा पूष्ट पृथ्वी बहुलान उर्वी भवातोकाय तनयाय शय्यो विश्वानि नो दुर्गा जातवे दल्लसाग्रजानोऽस्माकं मोद्धविदा तनूनां स्फुरदति दुर्गाणि विश्वाक्षामद्देवो अतिदुरितात्यग्निः प्रत्तोषिकवीर्यो अध्वरेषु सनात्सहोता नव्यश्च सत्सि स्वां चाग्नेदनुवं विप्रयस्वास्तभ्यं च सोभगमेन्द्रविष्णोरनुसञ्चरेम नागस्य पृष्ठमपि संवसानो वैष्णवैर्लोक इह धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात् ज्ञानिनामपि सेवा அப்படியே திருவிளக்கு வழிபாட்டிலே குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அப்படியே ஒவ்வொரு புஷ்பமா அர்ச்சனை பண்ணுங்க. அப்படியே சொல்லுங்க ஓம், அப்படியே சொல்லுங்க ஓம் 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 சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லற எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஓம் தீப மகாலட்சுமி அம்பிகையே நமோ நமஹ. தீபதுர்கா அம்பிகையே நமோ நமஹ. ஓம் மகாசக்தி குலதெய்வமே சப்த கன்னிமார் அம்பிகையே நமோ நமஹ. ஆரம்பகால சுபமுகூர்த்த அஸ்து இதி அனுகிருண்ணந்து சுப
இந்த கும்பாபிஷேகத்தை முதல்ல நீங்கள்லாம் தான் விளக்கேற்றி ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. இந்த கும்பாபிஷேகத்தினுடைய ஆரம்பம் நல்ல துவக்கமாக இருக்கணும். நல்ல விளக்கு ஏற்றி இந்த வழிபாட்டினை ஆரம்பித்து இதனுடைய நிறைவாக எல்லார் குடும்பத்திலையும் நல்ல பிரகாசம் இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் இருக்கணும். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். நம்முடைய கோயிலை சார்ந்த குல மக்கள் எல்லாரும் நீடூழி வாழணும். எல்லாருடைய குடும்பத்திலேயும் மங்கள காரியங்கள் கைகூடி வரணும். குலதெய்வத்தினுடைய அருளுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட குலதெய்வம் ஆகிய ஸ்ரீ சப்தகன்னிமாருடைய பரிபூர்ணமான திருவருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைச்சி எல்லாரும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், எல்லாரும் மங்களகரமாக இருக்கணும்னு இந்த கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடக்கணும்னு மனசார கும்பிட்டு வேண்டி விளக்கினுடைய பாதத்தில் பூ போட்டு தொட்டு கும்பிட்டுக்குங்க. ஓம் சிவே சர்வார்த்த சாரிகே விளக்குடைய பாதத்தில் பூ போட்டு தொட்டு கும்பிட்டுக்குங்க. அப்படியே எல்லாரும் பூ போட்டு தொட்டு கும்பிட்டு அப்படியே வளமா வந்துருங்கம்மா. ராம வளமா வரைச்சு அப்படியே காப்பு கட்டினவங்க செஞ்சு கும்பாபிஷேகத்தை மிக பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரு அன்போடு செய்யறீங்க. இதையெல்லாம் இந்த காப்பு கட்டி இந்த கும்பாபிஷேகத்துவம் அனுகிரகம் செய்திருக்கு. அப்போ இதுக்கு நமக்கு முக்கியமான வழிபாடு தெய்வங்கள் யாருன்னா நம்மளுடைய தாய் தந்தை, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியோர்கள். குரு பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வ லோகானாம் விஷஜே பவ ரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குரவே நமோ நமஹ. ஓம் மாதா பிதா குல பாரம்பரிய சகல தேவதா நமோ நமஹ. நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். இந்த கும்பாபிஷேகத்தை முதல்ல முன்னின்று காப்பு கட்டி இந்த கும்பாபிஷேகத்தை ஆரம்பிக்க போகின்றோம். நல்ல முறையிலே இந்த கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும். எல்லா வகையிலேயும் முன்னேற்றமா இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு மனசார கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணி அந்த மஞ்சள் அரிசி 2 கையிலையும் பிரிச்சுக்குங்க. விநாயக பெருமானை வேண்டிக்குங்க. குட்டிக்குங்க. அப்படியே ஓம் ஆச்சாரியா சுக்லா மூக்கு தொட்டு 3 முறை சிவசிவான்னு சொல்லுங்க. ஓம் சிவ சிவ, ஓம் சிவ சிவ, ஓம் சிவ சிவ. ஈஸ்வர பிரீத்யர்த்தம் சிவ சிவ வர்த்தமானஸ்ய பிரம்மணः ஜீவனாதே ஸ்வேதவராஹ கல்பே சந்தரதோ நிரஸ்ய அபூபஸ்பிருஷ்ய. மஞ்சள் பிள்ளையார் மேலே போடுங்க. முதல்ல மஞ்சள் பிள்ளையார் வழிபாடு செய்கிறோம். அப்படியே உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்தே அப்படியே ஆச்சரியம் போடுங்க. ஓம் கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிஸ்ஸி தசாதனம். ஆச்சார்யः சகலீகிருத்ய சாமா
மனசார கும்பிட்டு வேண்டிங்க. ஓம் லம்போதரம் ஷ்யாமநிபம் கணேசம் கும்பிட்டு விநாயக பெருமான வேண்டி சொல்லுங்க. ஓம் அப்படி இங்க மண்டபத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லுங்க. ஓம் 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 மண் உலகத்தில் பிறவி மாசர எண்ணிய பொருள் எல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். ஓம் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கணிந்து மகாகணபதி மூர்த்தயே
नमो नमः अनेक कोटि प्रार्थना प्रदक्षिण नमस्कार पुष्पांजलिं समर्पयामि वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा गुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा गजश्रेष्ठ विघ्नेश गणनायक यत्कर्म तत्कर्म सफलं कुरु मुद्रगणाध्यक्ष सर्व विघ्न निवारक कर्मणि सर्वस्मिन् निर्विघ्नं कुरु सिद्धये नमो नमः सकल कार्येषु निर्विघ्नं प्रसीद प्रसीद प्रार्थ्य शुभपुत्रनमोस्तुते नालिकेरं तदाख्येहं निर्विघ्नाय प्रसीदमे प्रार्थना प्रदक्षिण पुष्पांजलिं समर्पयामि पराङ्मुखार्घ्यं दत्वा आचार्य हृदि संयोज्य शोभनार्थे क्षेमाय पुनरागमनाय च अर्घ्यजलेन वस्त्रेण वेदिकायां वर्णकुम्भं वस्त्रमन्त्रेण सम्प्रोक्ष्य मंत्रेण ओं हां ज्ञानाय नमः ओं हां वैराग्याय नमः ओं बं वरुणमूर्तये नमः எல்லாரும் மேலே எந்திரிச்சுக்குங்க அப்படியே முன்னாடி வந்துருங்க முன்னாடி வாங்க எல்லாரும் முன்னாடி வாங்க அப்படியே எல்லாரும் சேர்ந்து வாங்க எல்லாரும் சேர்ந்து முடிகிற வரைக்கும் பேச்சே இருக்கக்கூடாது பூஜை சாமி கும்பிடுறோம் இவ்வளோ பெரிய கும்பாபிஷேகம் இவ்வளவோ செலவு பண்ணிட்டு இருக்கோம் யாருக்காக பண்ணுறோம் நம்மள பேசுறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்களா எதுக்காக பண்ணுறாங்க சாமி கும்பிடணும் அம்பிகையினுடைய அருளை பெறணும் இந்த கும்பாபிஷேகத்தின் மூலமாக நம்ம குடும்பங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் அடுத்தடுத்து நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் மங்களகரமாக இருக்கணும் நல்ல வளர்ச்சி இருக்கணும் என்னைக்கும் தெய்வ பலம் கூடி இருக்கும் இங்கே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நமக்கு யாருக்கு லாஸு நமக்கு தான் நம்ம இங்கே வந்து உட்காந்து நம்ம இங்கே 5 மணிக்கு இங்கே இருக்கணும்னா நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்போம் வீட்டில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு இத்தனை வேலை மெனக்கெட்டு செஞ்சு வந்து இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் சாமி கும்பிடாம பேசிட்டு இருந்தோம்னா யாருக்கு பலன் இல்லை யாருக்கு பலன் இல்லை நமக்குத்தான் அது வேஸ்ட் அதனால் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய வேலைகளுக்கு நாம் இவ்வளோ முயற்சி எடுத்து இத்தனை வேலை செஞ்சுருக்கோம் இது எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கணும்னா இறைவனை மட்டுமே சிந்திக்கணும் என்ன பண்ணணும் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே देवी नारायणी नमोस्तुते ओम 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 எல்லாம் வல்ல எங்களது குறும்ப கவுண்டர் சமூக மக்களின் குலதெய்வமாகவும் அருதகுல தாயாதிகளுடைய குலதெய்வமாகவும் விளங்குகின்ற எங்களது கன்னிமார் குலதெய்வமே ஸ்ரீ வீரமாத்தி அம்பிகையே சகல தெய்வங்களுடைய திருவருளினாலும் எங்களுடைய தாய் தந்தையர் முன்னோர்கள் பெரியோர்கள் அனைவருடைய நல்ல ஆசீர்வாதத்தோடு இன்றைய சுபயோக சுபதினத்தில்
துவங்கி நாளை மறுதினம் மங்களகரமான எங்களுடைய ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை 4 கால யாகசாலை பூஜைகள், வேள்விகள், வழிபாடுகள் ஆகிய அனைத்து நிகழ்வுகளோடு செய்கின்றோம். யாக பூஜையின் பலனாக எங்களுக்கும் எங்களது குடும்பத்தார், கிராம மக்கள், குல மக்கள், குலத்து ஆண் மக்கள், பெண் மக்கள், மாப்பிள்ளைகள், உறவினர்கள், உற்றார்கள் அனைவருக்கும் இந்த கும்பாபிஷேகத்தின் மூலமாக நன்மையும் க்ஷேமமும் ஏற்பட்டு அனைத்து குடும்பங்களுக்கும் வாழ்வில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலிமை, துணிவு, வாழ்நாள் வெற்றி ஆகிய அனைத்து விதமான நல்ல பலன்களும் பரிபூரணமாக கிடைக்கும்படி எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனையும் வீரமாச்சி அம்பிகையையும் எங்களது கன்னிமார் அம்பிகையும் கருப்பண்ண சுவாமி அனைத்து தெய்வங்களையும் பரிபூரணமாக கும்பாபிஷேகத்தின் ஆரம்ப பூஜையாகிய கணபதி ஹோமத்தை துவங்குகின்றோம். அனைத்து மக்களுக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டுகிறோம். சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ. எல்லாம் மனசார பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிட்டு கோயில் ஒரு வளமா வந்து இங்க வந்துருங்க. அப்புறம் இங்க தொடர்ந்து யாகம்லாம் ஆரம்பிக்க போறோம். அப்படியே தொட்டு கும்பிட்டு கோயில் ஒரு வளம் ஏனுங்க, ஒரு வளமா வந்து ஏனுங்க ஐயா, ஒரு நேரா முதல்ல போய் சாமிகிட்ட வச்சு கும்பிட்டு அப்புறமா வளமா
स्वागतन्ते महागणेश इति विज्ञाप्य तस्य सुस्वागमि देवेनोक्तं विभाव्य स्वामिन् सर्वजगन्कृत्य अस्तेन घण्टां वादयन् मनोरथमुद्रां प्रदर्श्य पृथक्तिस्थानसेन सम्प्रोक्ष्य कवचेनावगुण्ठ्य पृथक्त्यासनाय नमः पृथक्तिमूर्तये नमः रक्तवर्णाजलत्येषीं खड्गखेटकधारिणीं ध्यात्वा पीठेश्वरीं देवीं गन्धपुष्पादिनार्चके पृथक्ते नमः आवाह्य आवाहनादि योनिमुद्रान्तप्रदर्श्य अर्घ्यं दत्त्वा पृथक्तये नमः लयाङ्गमभ्यर्च्य ईशानमुत्थाय नमः दक्षिण पश्चिम उत्तरदिक्षुल्यस्य ऐशान्यां धेनु पूर्वे पत्न दक्षिणे मुकुल पश्चिमे सृगाह्य उत्तरे मकरमुद्रान्तप्रदर्श्य अङ्गानमस्कारमुद्रान्तप्रदर्श्य आवाह्य वरदाय नमः वीराय नमः विघ्नेशाय नमः गजानाय नमः लक्षप्रियाय नमः तृतीयावरणे सुप्रभूताय नमः सुभक्ताय नमः उग्राय नमः कुम्भचण्डाय नमः सम्पूज्य चतुर्थावरणे इन्द्राय नमः अग्नगे नमः यमाय नमः नरूतगे नमः वरुणाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशानाय नमः ब्रह्मणे नमः विष्णवे नमः सम्पूज्य अर्घ्यं दत्त्वा पञ्चमावरणे नाराचाय नमः अमरुकाय नमः कुशोलाय नमः कुन्दालिने नमः पाशाय नमः सांगाय सायुधाय सशक्तिपरिवाराय सर्वालङ्कारभूषिताय ग्लां ग्लूं गं गणपतये मूलरूपाय महोदराय महादेवपुत्राय महागदासुरमर्दनाय कर्णचामरवेषालङ्कृताय वल्लभे समेताय वाञ्छितफलदायकाय ग्लां ग्लूं गं गणपतिमूर्तये अस्मिन् कुम्भे सुखं स्थिरं तिष्ठन्तु स्वाहा इति प्रार्थ्य आवाह्य अर्घ्यं दत्त्वा अनन्तासनाय नमः सिंहासनाय नमः योगासनाय नमः पद्मासनाय नमः विमलासनाय नमः पद्मपत्राभनयनां वराभयकरोज्ज्वलाम् ऊर्ध्वतयकरे चाभ्युतदीं शुक्लवस्त्रकां पद्मासने सुखासीना भजेऽहं सर्वमङ्गलाम् ॐ ऐं ह्रीं श्रीं वनते भद्रेशा लक्ष्मीर्निहिताधिवाची भद्रमहालक्ष्मी अम्बिकायै नमः मूलेन आवाह्य आवाहन स्थापन सन्निधान सन्निरोधन दिग्बन्धन अवकुण्ठन तालत्रय धेनो योनिमुद्रान्तं प्रदर्श्य अर्घ्यं दत्त्वा आदिलक्ष्मवचेनावकुण्ठ्य नवग्रहमण्डले मध्ये ओम अनन्ताय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः पद्मस्योर्ध्वे ओम सूर्यासनाय नमः सूर्यमूर्तये नमः ध्यायेत् धवलाम्भोरुहारूढं दाडिमे कुसुमप्रभं स्फुरद्रक्तमहातेजो वृत्तमण्डलम् आदित्यबिम्बमध्यस्थं रक्तमूर्तिं सदाशिवं विद्यादेहाय नमः नेत्राभ्यां नमः आसक्तेन रजसा वर्तमानो निवेशगन्नमृतं मर्त्यं च हिरण्यकेन सवितारथेन देवो जाति भवना विपश्यन् कशोल्काय सूर्यमूर्तये नमः मूलेन आवाह्य आवाहनादि पद्ममुद्रान्तं प्रदर्श्य अर्घ्यं दत्तिराय पङ्कजगासनयो मध्ये चन्द्रग्रहासनाय नमः चन्द्रग्रहमूर्तये नमः श्वेतवर्णं दिनेत्रं च श्वेतपद्मोपरि स्थितं त्रिभुजं कुबुधोपेतं प्रभामण्डलमण्डितं कृत्तिका दक्षिणे पार्श्वे रोहिणी वामपार्श्वके नमः विद्यादेहाय नमः नेत्रेभ्यो नमः आप्याय सुसमेतते क्षरस्वमभृत्नयं भवावादस्य सङ्गते चन्द्रग्रहाय नमः मूलेन आवाह्य आवाहनादि मुद्रान्तं प्रदर्श्य अर्घ्यं दत्त्वा नमः अग्निर्मूर्धा दिवस्तकुत्पतिस्पृथिव्या अयम् अपागुं रेतागुं सजिन्वति अङ्गारकाय विद्महे भूमिपालाय धीमहि तन्नः कुजः प्रचोदयात् अधिदेवता पितृदेवता सहिताय अङ्गारकग्रहाय नमः मूलेन आवाह्य आवाहनादि मुद्रान्तं प्रदर्श्य अर्घ्यं दत्त्वा नमः नेत्रेभ्यो नेत्राभ्यां नमः बुधग्रहाय विद्महे बिन्दुपुत्राय धीमहि तन्नः सौम्यः प्रचोदयात् उद्बुद्ध्यस्वाग्ने प्रतिजागृह्येन मृष्टा पूर्ते सगुंसृदेतामयं च पुनः कृण्वग्स्त्वा पितरयुवानमण्वादागुंसि त्वयितन्तुमेतम् ओ अधिदेवता प्रत्यधिदेवता सहिताय बुधग्रहाय नमः ध्यायामि आवाहयामि आवाहनादि मुद्रान्तं प्रदर्श्य अर्घ्यं दत्त्वा उत्तरे अनन्तरमज्ञान वैराग्य पङ्कजगासनयो मध्ये बृहस्पति गुरुवासनाय नमः बृहस्पति गुरुग्रहमूर्तये नमः
देवानां च ऋषीणां च गुरुं काञ्चनसन्निभं सुबन्ध्यं त्रिषु लोकेषु तं नमामि बृहस्पतिं बृहस्पतिगुरवे वैरागमङ्गदगासनमध्ये पूर्वे शुक्रासनाय नमः पूर्वे शुक्रमूर्तये नमः हिमकुन्दमनालाभं रूपेणामदिमं बुधं हिमकुन्दमनालाभं सर्वशास्त्रप्रवार्णं भार्गवं नमाम्यहम् ॐ हां प्रभशुक्राय भानवे भरत्वगुं हव्यं मतिं चाग्नकेशपूतं यो देव्यानि मानुषादनगुष्यन्तरविश्वानि विद्मना जिगाति ॐ हां शुद्रवाहाय विद्महे भृगुसुताय धीमहि तन्नः शुक्रप्रचोदयात् अधिदेवता सीताय शुक्रग्रहाय नमः ध्यायामि आवाहयामि आवाहनादिमुद्रानपदस्य अर्घ्यं दत्त्वा पश्चान्सम्भूतं तं नमामि शनैश्वरम् शन्नो देवीरभिक्तय आपो भवन्तु पीतये शय्योरभिस्रवन्तु नः काकत्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दस्प्रचोदयात् अधिदेवता सविताय शनैश्वरग्रहाय नमः ध्यायामि आवाहयामि आवाहनादिमुद्रान्तपदस्य अर्घ्यं दत्त्वा शुकदन्ताय विद्महे उग्ररूपाय धीमहि तन्नो राहुः प्रचोदयात् अर्धकायं महावीर्यं चन्द्रादित्यनिवर्धनं सिंहिकागर्भसम्भूतं तं राहुं प्रणमाम्यहं राघवे नमः आवाह्य आवाहनादि मुद्रान्तं प्रदर्श्य अर्घ्यं दत्त्वा आवाहयामि आवाहनादि मुद्रान्तप्रदर्श्य अर्घ्यं दत्त्वा ॐ आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमो नमः आदित्य नवग्रहदेवतामूर्तये नमः सर्वेषाम् आवाह्य मुद्रान्तप्रदर्श्य अर्घ्यं दत्त्वा महागणपति महालक्ष्मी नवग्रहदेवतानां धूपदीपनैवेद्यादिनिरादनं परिकल्प्य नगे नमः ॐ भूरसि भूर्वभूर्वं बन्धुर्वदयोः स्मात् भूरसि तन्धूर्वयं वयं भूर्वामः शतद्रव्यसमायुक्तं सुगन्धं सुमनोहरं आधेयं सर्वदेवानां भूपेयमुदिष्यता युगम् आग्राहयामि शिवसूर्याय नमः उद्दीप्यस्य पादवेदो पक्षन्नरो जन्मम अशोकश्चनश्चमावहजीवनं गदिशो दिश मानो हि गन्धूर्जातवेदो गामश्वम् दीपं दर्शयामि भूर्भुवस्वः पूर्वीफलसमायुक्तं नागवल्लीजलेर्युतं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिविच्छदां या फलिनीया फला पुष्पायाश्च पुष्पिणीः बृहस्पतिप्रसूतास्तानो मुञ्चन्तगुंहसः नालिकेरखण्डस्य कदलीफलताम्बूलं फलवर्गसमूहं यथाभागं दाडिमीफलं काश्मीरफलं बीजासूरफलं गम्भीरफलं च निवेदयामि कर्पूरताम्बूलं निवेदयामि आसमनेगं समर्पयामि नमस्ते विघ्नविनाशने शिवसुदाय श्रीवरदमूर्तये नमो नमः चन्द्रतारकं नेमाविद्युतो भान्तकुतो नमग्निः तमेव भान्तमनुभाति सर्वं तस्य भासा सर्वमिदो विभाति आदित्यागतसौराय मङ्गलाय उभागत गुरुग्रहनिभस्य राहवे केतवे नमो नमः आदित्यारवग्रहदेवतामूर्तये नमः महागणपति महालक्ष्मी समस्त आवाहक देवतामूर्तये नमः दिव्यमङ्गल कर्पूरनीराञ्जनज्योतिः आचार्यः कुण्डमध्ये अग्निं प्रतिष्ठापनं कुर्यात् वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि देवदेव जगन्नाथ जगदानन्दकारण तवार्धरप्रवृत्तोऽहम् अनुज्ञां देहि मे प्रभो अग्निकार्य प्रवृत्तोऽहम् अनुज्ञां देहि मे प्रभो अनुज्ञां संश्रावयेत् पुनः ज्ञानकान्ताय श्रीगणेशाय मङ्गलम् महालक्ष्मी नमो नमः महागणपतये नमः दिव्यमङ्गल कर्पूरहिरम्
रक्षाधारयामि कुण्डमध्ये अग्निं प्रतिष्ठापन शुभमुहूर्तोऽस्ति गृह्णन्तु शुभमुहूर्तोऽस्तु तन्नो अग्रे रम्मत्नगे शक्तिहस्तागे ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम ओम गणानां त्वा गणपतिगं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराय महागणपतये नमः प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती भीनामविद्यवतो आनो दिवो बृहतः पर्वतादा सरस्वती गजतागन्तु यज्ञम् हवन् भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनोभिः विषेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम तमेव केवलं हर्तासि तमेव सर्वं कल्विदं ब्रह्मासि तं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवोत्तरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् तं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः तं सत्यमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति तं भूमिरापो नलो निलो नभः तं चत्वारि वाक्पदानि तं गुणत्रयातीतः तमवस्थात्रयातीतः तं देवरो गणादीं पूर्व उच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परया गणकर्हिः विसृत्गायत्री छन्दः श्रीमहागणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्लम्बोदराय एकदन्ताय विघ्न ரெண்டு பேர் போய் விறகுல எடுத்துட்டு வாங்க காப்பு கட்டினவங்க ரெண்டு பேர் போய் விறகு चतुर्थ्यामनष्णं जपति सविद्यावान् भवति इत्यथर्वणवाक्यं ब्रह्माद्यावरणं विद्यात् न बिभेति कदाचनेति यो दूर्वाङ्कुरैर्यजति स वैश्रवणोपमो भवति यो लाजैर्यजति स यशोवान् भवति सिद्धमन्त्रो भवति महाविघ्नात् प्रमुच्यते महादोषात् प्रमुच्यते महापापात् प्रमुच्यते महाद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनोभिः व्यषेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदामिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः हर हर नमः पाडुடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலி வணங்குவான் எல்லாம் வல்ல கருணையே வடிவம் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா மிகச் சீரோடும் சிறப்போடும் அருளோடும் பொலிவோடும் மிகுந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டாக ஆலயத்தினை
திருப்பணி செய்து அந்த ஆலயத்தினை கும்பாபிஷேகத்திலே எப்படியெல்லாம் அந்த கும்பாபிஷேகத்தை செய்ய வேண்டும், அந்த கும்பாபிஷேகத்திலே இறை வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த கும்பாபிஷேகத்தை நம் மக்களுக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்வார். யாருக்காக செய்யக்கூடியது, இந்த வழிபாட்டினுடைய மேலான நோக்கம் என்ன, இந்த பூஜை வழிபாடுகளினாலே யாருக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகின்றது, இந்த கும்பாபிஷேக யாக பூஜையின் மகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நாம் எல்லாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும். விநாயகப் பெருமானுடைய கைத்தலத்திலே கைத்தலம் நிறைகனி அப்படின்னா, நிறைகனின்னா என்ன, நாம் நினைக்கிறோம் விநாயகர் கை நிறைய கனி வச்சிருக்காரு அப்படின்னு. அப்படி கிடையாது. ஒரு கனி அப்படின்னா சாதாரணமாக எடுத்தோடனே உடனடியாக இன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் கனி வந்துடுமா? கனி வருமா? கனி எப்படி வருது? எப்படி வருது? மண் சுத்தமாக இருக்கணும், முதல்ல நல்ல மண் இருக்கணும், அப்புறம் விதை விதைக்கணும், அந்த விதையிலிருந்து அந்த செடி வரணும், அந்த செடிக்கு பருவம் வரணும், அதன் பிறகு அந்த செடியிலே அந்த அரும்பு மலர் காய் கனி அப்படின்னு சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? அரும்பு மலர் காய் அப்புறம் கனி. அப்படின்னா என்ன? அது பெருமான் வெறும் கையில் நிறைய கனி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டார். நாம் என்ன நினைக்கிறோம், விநாயகர் நல்லா சாப்பிடுவாராட்டிருக்கு, நிறைய கனி கையில் வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய தத்துவத்தை நாம் யோசிக்க வேண்டும். நிறைகனின்னா என்னன்னா, ஒரு வாழ்விலே ஒரு ஜீவன், ஒரு உயிரானது பூமியிலே பிறந்த ஜீவன் வாழ்விலே நல்ல தாய் தந்தையர் அமைய வேண்டும், நல்ல குரு அமைய வேண்டும், நல்ல வழிகாட்டி அமைய வேண்டும், அதன் பிறகு நல்ல கல்வி அமைய வேண்டும், நல்ல தொழில் அமைய வேண்டும், நல்ல மனைவி அமைய வேண்டும், நல்ல குழந்தைகள் அமைய வேண்டும். இதெல்லாம் அமைந்து வந்தால் தான் ஒரு மனித வாழ்க்கையிலே நல்ல வாழ்க்கை என்று பொருள். அறியாமை போகணும், நம்ம மனதிலே தெளிவு இருக்கணும், புத்தியிலே சிந்தனையிலே தெளிவு இருக்க வேண்டும். இதெல்லாம் யார் ஒருவருக்கு கூடி அமைகிறதோ அதெல்லாம் அந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லக்கூடியது தான் கனியினுடைய வெளிப்பாடு. பழமாக இருக்கிறப்பா அப்படிம்பாங்க, ஞானப்பழம்னு சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் என்ன? பழம்னா என்ன? பழுத்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, உயர்ந்த நோக்கத்தோடு கூடிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கணும்னா, விநாயகப் பெருமான் கைகளிலே நிறைகனி கொண்டிருக்கிறார். அந்த கனியை பார்த்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அந்த கனியினுடைய அமைப்பு எப்படி? மண், அதை தாண்டி அந்த விதை, அந்த விதையை தாண்டி அந்த செடி, அந்த செடியை தாண்டி அரும்பு என்று சொல்லக்கூடிய மொட்டு, அதன் பிறகு புஷ்பம், அது பூ மலர்ந்து வர வேண்டும், பூ வர வேண்டும், அந்த பூவை தாண்டி காய் வர வேண்டும், காயை தாண்டி கனி வர வேண்டும். அதுபோல ஒரு மனிதன் வாழ்விலே பிறந்து அந்த வாழ்விலே நல்ல தாய் தந்தையர் அமைந்து, நல்ல குருமார்கள் அமைந்து, நல்ல கல்வி அமைந்து, நல்ல தொழில் உத்தியோகம் அமைய வேண்டும், நல்ல இறை வழியோடு வாழ்க்கையை நடத்தி அவருக்கு நல்ல திருமணங்கள் நடந்து குழந்தைகள் ஏற்பட்டு எல்லாம் சரியாக ஒரு வாழ்விலே நல்ல இறை வாழ்வாக வாழ வேண்டும், நல்ல வாழ்வு வாழ வேண்டும். இப்படியான வாழ்விலே வாழ்ந்த பழுத்த வாழ்க்கையிலே தான் நாம் அந்த இறைவனுடைய கனியை எப்படி சுவைக்கிறோமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே சுவை தெரியும். கொஞ்சம் அந்த கனி சுவாமி பசுனா சாப்பிடுவாராட்டிருக்கு, விநாயகர் கையில் கனி வச்சிருக்கார். அப்படி கிடையாது. ஞானமே வடிவாக விளங்கக்கூடியவர் 5 கர விநாயகப் பெருமான். அப்பேற்பட்ட அமைகிறதோ அதுபோல மனித வாழ்வு படிநிலையாக உயர்ந்து வர வேண்டும்.
இதெல்லாமே எங்க இருக்கு? விநாயகருடைய கைக்குள்ள இருக்கிற மாதிரி. நாம் எல்லாரும் யாருடைய கைக்குள்ள இருக்கணும்? யாருடைய கைக்குள்ள இருக்கணும்? இறைவனுடைய கையிலே. நமக்கு நாம் எல்லாம் சம்பாதிக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா எல்லாமே எதோடு செய்யணும்? இறைவனோடு சேர்ந்து செய்ய வேண்டும். குழந்தைக்கு காது குத்துறதுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டின்னு போகணும். குழந்தைக்கு பேர் வைக்கிறதுனா குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டின்னு போகணும். குழந்தைக்கு முட்டை அடிக்கிறதுனா முடிகாணிக்கை கொடுக்கறதுனா குலதெய்வம் கோயில் கூட்டிட்டு போகணும். இப்படி ஒவ்வொன்றும் மனித வாழ்விலே தெய்வீகத்தோடு கூடியதான் இந்த மனித வாழ்க்கை. விநாயக பெருமானுடைய கணபதி ஹோமத்தை யார் செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட உயர்ந்த விநாயக பெருமானுடைய வழிபாட்டிலே நிறைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பல கோடி அர்த்தங்கள் உண்டு. கைத்தரதம் அச்சது பொடி செய்த அதுதீரா அப்படின்னு ஒரு பெரிய வரலாறை இந்த வார்த்தையில சொல்றார். விநாயக பெருமானை வழிபடாமல் சிவபெருமான் முப்புறம் என்று சொல்லக்கூடிய திரிபுர சம்ஹாரத்தை செய்ய விநாயக பெருமானை வணங்காமல் சிவபெருமான் தேர் ஏறுகிறார். தேரில் கால் வச்ச உடனே என்ன நடக்குது? சிவபெருமான் போருக்கு கிளம்புறார், தேரில் கால் வைக்கிறார். அந்த தேருடைய அச்சு முறிந்து போகிறது. தேரினுடைய அச்சு முறிந்து போகிறது. முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதுதீரா. அந்த அச்சு பொடி பொடியா போயிடுது. அப்ப சிவபெருமான் நினைக்கிறார், என்ன நம்மளுடைய நாம் என்ன செய்ய வேண்டியுள்ளது, ஏன் இப்படியான ஒரு கோளாறு ஏற்படுகிறது? அப்ப விநாயக பெருமானை வணங்க வேண்டும் என்று சிவபெருமான் அதற்கு முன்னமே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எந்த ஒரு செயலை செய்தாலும் விநாயக பெருமானுடைய அருளோடு செய்ய வேண்டும்ங்கிறது உலக நியதி. அப்ப அது சிவபெருமானுக்கும் பொருந்தும். அம்பிகையோட அருள் வேணும்னு பிரார்த்தனை பண்ணி நீங்க எல்லாரும் முளைப்பாரி போட்டிருக்கீங்க இல்லையா? உண்மையா இல்லையா? சந்தேகம் இருக்கா? இல்லையே. அப்பேற்பட்ட உண்மையான அந்த பிரார்த்தனையோடு கூடிய விதை என்ன ஆயிருக்குது? விளைச்சு வந்திருக்கு. விளைந்து நமக்கு பலன் தருகிறது. நமக்கு என்ன போட்டிருக்கிறோமோ அதுதான் என்ன கிடைக்கும், நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட அம்பிகையினுடைய அருளை வேண்டி வணங்கி பிரார்த்தித்து நாம் அங்கே யாகத்திலே அந்த முளைப்பாரியிலே மண்ணிலே போட்டது வளைந்து வருவது போல நம்முடைய மனதிலே எப்பொழுதும் தூய்மையா இருக்கு. கோயிலில் வந்தால் பேசவே கூடாது. நம்ம என்ன பேசுகிறோமோ அது என்ன நடக்கும்? என்ன வாயிலிருந்து வெளியில் வருதோ அது அப்படியே நடக்கும். இது என்னது? இறை உயிர் தன்மை நிறைந்த இடம். இறைவனுடைய உயிர்த்தன்மை அப்படின்னா என்ன? இறைவனுடைய உயிர்த்தன்மைனா என்ன? என்னது? எதுக்கு கோயில் சுற்றியும் கல் வச்சிருக்காங்க? அந்த பலிபீடமெல்லாம் வைக்கிறாங்களே எதுக்காக? இறைவனுடைய உயிர்த்தன்மை எல்லா இடமும். எங்கேயாவது காற்று இங்கே மட்டும்தான் இருக்கு, அங்கே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆகாசம் இங்கே மட்டும்தான் இருக்கு, அங்கே வானம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் தூரத்து மட்டும்தான் எங்கள் குறும்புபாளையத்தில் மட்டும்தான் வானம் இருக்குது, பக்கத்தில் சூலூரில் வானம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. அதுபோல இறைத்தன்மை எங்க இருக்கு? எங்க இருக்கு? எல்லா இடத்திலேயும் இருக்கிறது. விசேஷமாக கோயிலுக்குள்ளே இருக்கிறது. அப்படியே ஆகட்டும்னு சொல்லக்கூடிய ததாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதைகள் கோவிலிலே நிறைந்து இருக்கும். அந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? என்ன பேசிட்டு இருக்கோம்? நாம் நம்மளுடைய குடும்ப நாயத்தையும் வீட்டு நாயத்தையும் பேசும் பொழுது என்ன ஆகும்? என்ன நடக்கும்? சுவாமி என்ன சொல்லுவார்? ததாஸ்து, அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவார். அவனுடைய அருள் மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் சக்தி, ஓம் சக்திங்கிறத தவிர வேற எதையுமே இந்த பகுதிக்குள்ள நாம சொல்லக்கூடாது. வீட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டு நாம சௌகரியமா பேசிக்கலாம். புரியுதா? அப்படி நாம் இந்த இடத்திலே அமைதியாக இருக்க வேண்டும். இறை அருளை வேண்டி வணங்கி நின்று பிரார்த்திக்கக்கூடிய இடம். இறை அருளை வேண்டி நின்று வணங்கி பிரார்த்தனை செய்யக்கூடிய இடம். நமக்கு காரியங்கள் நிறைவேறக்கூடிய இடம். நமக்கு என்ன நடக்கக்கூடிய இடம்? என்ன நினைக்கிறோமோ அது நிறைவேறக்கூடிய இடம். அப்ப பூஜைகளையும்
கவனித்து இறையருளை பெற வேண்டும். எந்த ஒரு கோயிலுக்கு வந்தாலும் நம்ம மனசார கும்பிடணும். எதையுமே நம்ம என்ன செய்யணும், சரி அப்படின்னு செஞ்சுட்டு போனோம்னா எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? சாப்பிட்டா சாப்பிட்டோம், சாப்பிடாட்டி போகட்டும்னு வீட்டில் சமையல் பண்ணால் எப்படி இருக்கும்? சமையல் சாப்பிட்டா சாப்பிடட்டும்னு நம்ம அசால்ட்டாக ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா என்ன நடக்குங்க? அது நிறைவாக இருக்காது. அதுபோல் இந்த கும்பாபிஷேகத்தை முழுமையாக சிறப்பாக மனதார செய்ய, மனதார பிரார்த்தித்து வழிபாடுகள் செய்ய நமக்கு காரியங்கள் நிறைவேறும் என்பதனை தெரிவித்து எல்லாரும் கையை கும்பிட்டு கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணி இறைவனை வேண்டிக்குங்க. விநாயக பெருமானுடைய மகா கணபதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய மங்களகரமான ஹோமங்கள் நடைபெற்று இறையருளை பிரார்த்தித்து இங்கே வழிபாடுகள் செய்யப்படுகிறது. ஹரஹர நம பார்வதி பதயே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓம் கணாநான்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம். ஓம் மகாகணபதயே நமः. ஓம் கரஸ்தகதலீச்சோதபனசேக்ஷுகமோதகம். மகாசம் வாமகரஸ்திதம் ஆரோபக்ரீவ சம்யுக்தம் அங்கதைரங்குலீயகைः சிரச்சக்ரசுபூஷாఢ్యం திவ்யவஸ்திரைரலங்கிருதம். சித்திந்த தக்ஷிணே பார்ஷ்வே புத்திம் சைவது வாமகே பிரபாமண்டலमध्ये தூ பத்ரபீఠோபரி ஸ்திதம். ध्यागे वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा. ओम श्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा. ओम श्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये स्वाहा. ओम श्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये स्वाहा. ओम श्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये स्वाहा. ओम श्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये स्वाहा. ओम श्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये स्वाहा. ओम श्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये स्वाहा. ओम श्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये स्वाहा. ग्लौं गं गणपतये स्वाहा. ओम श्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये स्वाहा. ओम श्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये स्वाहा. ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् स्वाहा. एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् स्वाहा. ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् स्वाहा. ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि दन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् स्वाहा. आकाय सूर्यकोटि समप्रभा गुरु मे देव सर्वकार्येषु सर्वदाभ्यः स्वाहा. गणपतये मूलरूपाय महोदराय महादेवपुत्राय गजासुरमर्दनाय गजासुरमर्दनाय कर्णकामरवेषालङ्कृताय वल्लभे समेताय वाञ्छितफलदायकाय ओम ग्लां ग्लौं गं गणपतये स्वाहा. समेताय वाञ्छितफलदायकाय ओम महागणपतये स्वाहा. ओम हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां हिरण्मयी लक्ष्मीं जातवेदो महावः स्वाहा. श्रीं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं स्वाहा. ओम श्रीं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि मे. ओम श्रीं ह्रीं श्रीं वीर्यलक्ष्मी स्वाहा. ओम श्रीं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि मे. ओम श्रीं ह्रीं श्रीं विजयलक्ष्मी स्वाहा. ओम श्रीं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि मे. ओम श्रीं ह्रीं
श्रीं यशोलक्ष्मी स्वाहा ओम श्रीं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद सकल सौभाग्यं देहि मे श्रीं ह्रीं श्रीं नभोलक्ष्मी स्वाहा ओम श्रीं ह्रीं विष्णुपत्नी च धीमहि लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम महादेव्यै च विष्णुपत्नी च धीमहि लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम श्रीं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद सकल सौभाग्यं देहि मे श्रीं ह्रीं श्रीं महालक्ष्मी स्वाहा लक्ष्मी कमलधारिणी लक्ष्मी कमलधारिणी कमलाकर्णी सिंहवाहिनी महालक्ष्मी अंबिका जी स्वाहा लक्ष्मी कमलधारिणी धनागर्हिणी वाहिनी महालक्ष्मी अंबिका की ओम स्वाहा ह्रीं कुबेर लक्ष्मी कमलधारिणी धनागर्हिणी सिंहवाहिनी महालक्ष्मी स्वाहा आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च राहवे केतवे नमो नमः स्वाहा सद्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि सूर्य प्रचोदयात् स्वाहा नागराज विद्महे गलानाथाय धीमहि चंद्र प्रचोदयात् स्वाहा ओम अंगारकाय विद्महे भूमिपालाय धीमहि कुज प्रचोदयात् स्वाहा ओम बुधग्रहाय विद्महे इंदुपुत्राय धीमहि सौम्य प्रचोदयात् स्वाहा आचार्याय विद्महे सुरश्रेष्ठाय धीमहि गुरु प्रचोदयात् स्वाहा प्रजाभाय विद्महे मृगसुताय धीमहि शुक्र प्रचोदयात् स्वाहा चराय विद्महे छायापुत्राय धीमाय मंगलाय बुधाय च राहवे केतवे नमो नमः स्वाहा सर्वशत्रुकर्म विध्वंसिनी परमन्त्रच्छिन्दे सर्वव्याधि निकृन्द निकृन्द सर्वदुष्टान् भक्ष भक्ष ज्वालादिष्वे करालवक्त्रे करालदंष्ट्रे प्रत्यङ्गिरे क्षं ह्रीं हुं फट् स्वाहा नमो वतपतगे नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुदाय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा सक्तोमि वतिता गुणा पुनन्तो यत्र धीरावनासा वाचमक्राता अत्रा सखाय सख्यानि जानते भद्रेशा लक्ष्मीर्निहिताधिवाची स्वाहा आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रः नित्यश्च राहवे केतवे नमो नमः स्वाहा नमो नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरादिवाय श्रीमन्महादेवाय नमो नमः स्वाहा पार्वती पदये हर महादेवा शिवने போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு பக்தமையன்பர்களே, இப்பொழுது மகா கணபதி யாகத்திலே 108 மூலிகை பொருட்கள் யாகம் செய்தோம். கனிகளினாலே பழ வகைகளினாலே யாகம் செய்தோம். அதனை தொடர்ந்து நைவேத்தியங்கள் எல்லாம் யாகம் செய்து பால் தயிர் பன்னீர் ஆகிய தேனினாலும் நெல் பொறிகளினாலும் இறைவனுக்கு மங்களகரமான அபிர்பாகம் என்று சொல்லக்கூடியதான யாகத்தை செய்து இப்பொழுது நிறைவு வழிபாடாகிய பூர்ணாகுதி வழிபாடு செய்கின்றோம். எல்லாரும் மேலே எழுந்து விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து இந்த பிரார்த்தனை செய்து எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. எல்லாரும் தொட்டு கும்பிட்டு சில்லற காயின்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா போடுறவங்க போடலாம். ஓம் तुम वादेरुणैर्यादिशङ्गगस्तुं भूषाभिधतः पाधिनुत्मना आवो राजानमध्वरस्य रुद्रगुं होतारगुं सत्ययदगुं रोदस्यो ब्रह्माधिपतिर्ब्रह्मणोऽधिपतिर्ब्रह्मा शिवो मे अस्तु सद्यः सर्वेभ्यः सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरणाय नमो बलविकरणाय नमो बलाय प्रमुन्दधन्वनस्वयोरार्नियोर्जा याश्च देहस्तगिषवस्पराधा भगवोदता ॐ
नमो व्रातपतगे नमो गणपतगे नमो प्रणतपतगे नमस्ते अस्तु नम्बोदराय गदन्दाय विघ्नविनाशिने भगवदाय श्री वरदमूर्तये गां लों गणपतगे पूर्णाहुतिमित्तमाम्बोधये सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अस्यामेव परिवर्तते ऐं ह्रीं क्लीं महालक्ष्मी नवग्रहदेवता पुष्पावती प्रसूवती फलिनीरफला वीरभक्तारयिष्णव महागणपतये स्वाहा गुरुवादिन्द पुष्पदां समर्पयामि नमः हरिदेवनमग्रस्ताः हनुमेनमग्रस्ताः हरसदेवनमग्रस्ताः अस्मै नमः आध्यात्मात् भगनाथं महाध्यापयामि भगवतसूर्याय नमः ज्ञानप्रदमिदं दीपं मोहयामि गणपतये नमः गुलानं गुड्गानं पुटिकं गदे भगत्सरं दुसुन्दरः माध्वेरेण सन्भोगत्वदुर्मजनागं सूर्यः माध्वीरगामवन्दनः मधुमधोमधों विघ्ने स्वाहा उत्तमे स्वाहा रुद्राय स्वाहा ईश्वराय स्वाहा इन्द्राय स्वाहा वज्राय स्वाहा अन्तर्गतभगवन् देवताय स्वाहा संयोजनं च कुर्यात् पूर्वे साध्याः सन्ति देवाः संख्यां अन्ये समर्पयामि यानि कानि च पापानि जन्मान्तरकृतानि च तानि तानि विनश्यन्ति प्रदक्षिणपदे पदे दुःख्यादिदुःखविमुक्तेत्वं विहानासक्तं गतिं सिद्धिर्भवति मे देवा प्रतिसादा नैवेद्यादिकं दद्यात् ओम धोरसे महागणपति मुक्तगे नमः ओम आध्यात्मजाय महालक्ष्मी नमः अनुग्रह गोदामूर्तगे नमः आध्यात्मगणाभगणरता वेदागं राजा भोगासं प्रजापतेन त्वदेता इंद्रो विश्वादाता विपरिदावभोगा तदगोरगीनां ब्रह्मादेवानां प्रवेशवेणावहृत्राणां ब्रह्मपवित्रमत्वे देवन्नेनं भवं शक्तिभक्तपुरं दर्शसभोगावे नपदे तिलकं बृहदे मामदेवानत्वधर्मधमागम् अस्तु सूर्यः मधु 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 अनेमुद्रियमन्त्रं मे गोदाय संवादेतं सप्तहोतगं सन्तं सरोक्षप्रिया इव हि देवा महागणपतये नमो नमः दिव्यमङ्गल कर्पूरनीराजनज्योतिः धारयामि
सप्तते अग्ने समिधः सप्तदिक्वा सप्तऋषयः सप्तभामप्रियाणि सप्तहोत्राः सप्तरात्रा यजन्ति सप्तयोगीः मिथिलेर्मुरहनेके जय गणपतिविनायकं भजे ओम वरदाय नमः ओम वीराय नमः ओम विघ्नेशाय नमः ओम गजाननाय नमः ओम भक्ष्यप्रियाय नमः ओम गजकर्णकाय नमः ओम लंबोष्ठाय नमः ओम महागणपतये नमः अष्टपुष्पार्चनानि समर्पयामि अर्घ्यं दत्वा योपां पुष्पं वेद भवान् प्रजावाहन् पशुमान् भवति रमावा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति अग्निमीहिले पुरोहितं यज्ञस्य देवमृत्युजं ओदारं रत्नधातामं त्वोर्जेत्वा वाजवस्थो वाजवस्थदेवो वस्सविदा प्रार्पयतु श्रेष्ठतमाजकर्मणे आयाहि वेदगे गृणानो हव्यदातगे निहोता सस्य बर्हिणि देवीरभट्टग आपो भवन्तु पीतगे श्रेयोरभिस्रवन्तु नः राधौ दृढपौर्णमासव्याख्यास्यामः अग्निहोत्रं हुत्वा अन्यवाहरणीयं ऋणीय हिरण्वा ददाति शोन्यमग्निं ऋणयति पुरुषमेषाणं पुरुहूतं पुरस्कृतं परमेकाक्षरं ब्रह्मा व्यक्ताव्यक्तगुं सनातनमः प्रापसतस्तेषां भजेद्वेषं शिवालयम् एवं विद्या शिवज्ञानबोधे शैवार्थनिर्णयम् सर्वज्ञानतीर्थदेशेषु यत्फलम् फलं कोटिगुणितं शिवलिङ्गार्चनात् फलम् समस्तोपचारान् समर्पयामि शिवात्रचित्रम्बलं हर हर नमः पार्वतीपदये हर हर महादेवा तलन्निरै कनी அப்பமுடவல் பொறி கப்பிய கதிமுகம் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேவும் மதமும் அதிஜமும் வைத்திடும் மரன் மகன் மற்றொரு திரள் பூஜ மதயானை மத்தல வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடை வினை முற்படகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவனுரை நதமச்சது பொடி செய்த அது தீர அத்துயரது கொண்டு சுப்பிர மணிபடும் அப்புண மதனிடையிபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே பெருமாளே மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுட கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவ வான்முகல் விழாது மேக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கல் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. மெய்யன்பர்களே, இப்பொழுது விநாயக பெருமானுடைய கணபதி ஹோமத்தினுடைய நிறைவு தீபாராதனை நடக்கும். எல்லாருக்கும் விபூதி கொடுப்பாங்க, சுவாமியினுடைய நைவேத்திய பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. எல்லாரும் பிரசாதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அடுத்த யாகசாலை நிகழ்வுகள், அடுத்த பூஜை நிகழ்வுகள், அடுத்த முளைப்பாரி நிகழ்வுகள் எல்லாம் நிர்வாக கமிட்டி என்பர்கள் முளைப்பாரி அழைத்து வருவதற்கு ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கிறார்கள். அந்த நிர்வாக கமிட்டி என்பர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு முளைப்பாரி எடுத்து வரக்கூடியதை அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து நல்ல குலதெய்வம் கோயிலுக்கு முளைப்பாரி எடுக்கிறதுனா ரொம்ப பெரிய சந்தோஷமான சமாச்சாரம். அந்த முளைப்பாரி எடுப்பதின் மூலமாக எத்தனையோ நன்மைகள் எல்லாம் நமக்கு நடைபெறும். ஆகையினால எல்லோரும் பிரார்த்தனை செய்து நல்ல முறையிலே முளைப்பாரி தீர்த்த குடங்கள் எல்லாம் அழைத்து வந்து மாலை 5 மணி அளவிலே முதல் கால யாகசாலையினுடைய வழிபாட்டினுடைய வாஸ்து சாந்தி பூஜை துவங்கும். அதனை தொடர்ந்து ஏனைய வழிபாடுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. முதல் கால பூஜை வழிபாட்டிலே கலந்து கொண்டு
எல்லாம் வல்ல ஸ்ரீ கன்னிமாரம்பிகையினுடைய பரிபூர்ண திருவுருளுக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொண்டு, சாயங்காலம் பாலாலயத்தில் இருக்கக்கூடிய சக்தி அம்பாள் யாகசாலைக்கு வந்துடுவாங்க. யாகசாலையில் தான் 4 கால பூஜை நடக்கும். அந்த யாகத்திலே 9 யாக குண்டம் கன்னிமாருக்கு போட்டிருக்காங்க. விநாயகருக்கு ஒரு குண்டம், முருகப்பெருமானுக்கு ஒரு குண்டம், கருப்பண்ணசாமிக்கு ஒரு குண்டம், அனைத்து பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு யாக குண்டம் ஆகிய 13 யாக குண்டங்கள் அமைத்திருக்காங்க. ஆகையினால இந்த 13 யாக குண்டங்களோடு கூடிய அற்புதமான யாகசாலை பூஜையெல்லாம் கண்ணாலே பார்ப்பது பெரிய புண்ணிய செயல். அப்பேற்பட்ட இந்த மகாமங்களகரமான யாக வேள்வியினை கண்டுகளித்து எல்லாம் வல்ல பராசக்தியுடைய திருவருளை பெறுவோம் என்பதை தெரிவித்து எல்லாரும் கையை கும்பிட்டு கண்ணை மூடி எல்லாரும் சொல்லுங்க, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாரும் அரஹரா அரஹரான்னா எல்லாம் நல்லா சத்தமாக அரஹரான்னு சொல்லணும். அரஹரான்னா அதை சொல்கிறதுக்கு யோசிக்கவே வேண்டாம். இப்பொழுது சகலவாத்தியம் வாசிக்க தீபாராதனையோடு நிறைவு செய்யப்படுகிறது. சகலவாத்தியம் ஹர ஹர நம பார்வதி பதவி முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு நிறைய எடுத்து கூட இது நிறைய இருக்குல்ல, நிறைய எடுத்து கூட Gracias.
மந்தல் போட்டா அதான் குணா விட்டுறாங்க அது மந்தல் போட்டா ஆமா அளவில் விநாயகர் கோயிலுக்கு வருமாறு தங்களை வேண்டி இறுதி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.